ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவி மாருதி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸ்லேருந்தே போகலாம். சயின்ஸ்னால் என்ன அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாட்டின் வேர்டு சயின்டியா, அதுலேருந்து தான் சயின்ஸுன்ற வேர்டு கிரியேட் ஆச்சு. தமிழில் அதை அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அப்படின்னா என்னன்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு பொருள். அதோட மீனிங் அறிந்து கொள்ளுதல், அதனால தான் அது அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங். இது மூணும் எப்படி இருக்குமா? சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா கூர்ந்து கவனிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கான்செப்டு, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோன்னா அது என்ன கான்செப்டு, அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணுறது அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா அதாவது செய்து பார்த்தல், அதாவது ஆய்வு மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது லாஜிக்கல் ரீசனிங், அதாவது அதிகாரப்பூர்வமாக நியாயப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத அது இது கரெக்டா அப்படின்றது மாதிரி சரி பார்க்கறது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சயின்ஸ் அப்படின்றது என்னன்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அதாவது உயிரற்ற பொருட்கள் வச்சு சொல்றது தான் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிர் இல்லாத பொருட்கள் தான் பிசிக்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, உயிரற்ற பொருட்களில் தான் இருந்து தான் ஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் சயின்ஸ்னா இல்லை பாட்னி அண்ட் சுவாலஜி. ஓகேங்களா, அதாவது இது லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள பொருட்களில் இருந்து தான் இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தட். ஓகேங்களா, அதாவது ஒரு இயற்கையான கோட்பாடுகளை அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது. அதாவது நேச்சுரல் ஃபினோமினாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணி சொல்கிறது தான் என்னென்னா சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்னா என்னென்னா கூர்ந்து கவனித்தல். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அப்சர்வேஷன் கூர்ந்து கவனிக்கிறது, என்ன பண்ணுறோம், என்ன கான்செப்ட் அது அப்படின்ற மாதிரி கூர்ந்து கவனிக்கிறது. கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு. கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன்னா ஒரு ஆய்வு மேற்கொள்ளுதல். எப்படிப்பட்ட ஆய்வுனா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு மேற்கொள்ளுதல். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். ஓகேங்களா, குவாலிட்டேட்டிவ்னா தரமான அப்படின்னு சொல்றது, குவான்டிடேட்டிவ்னா அளந்தறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெஷர்மெண்ட் ரீசனிங். இது பொருளோட குவாலிட்டி அண்ட் இது மெஷர்மெண்ட் ரீசனிங் வச்சு சொல்றது தான் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதாவது கணிதவியல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரி. அதாவது ப்ரிடிக்ஷன் அப்படின்னா என்னன்னா கணிக்கிறது, என்ன அப்படின்னு அதை கணிக்கிறது தான் ப்ரிடிக்ஷன். அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னா என்னன்னா பழைய லாஸ்லாம் இருக்கும்ல, அந்த லாஸை நம்ம புதுசாக கொண்டு வர்றது, என்ன அதில் தப்பு இருக்கு, என்ன அதில் சரி இருக்கு அப்படின்றத நம்ம புதுசாக கொண்டு வர்றது லாஸ்ல இருந்து, அதுதான் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயன் ராட் எடுத்துப்போம், அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம எங்கே அந்த ராடை பிடிச்சிருக்கோமோ
நம்மளோட கை வரைக்கும் வந்துட்டு அது என்ன ஆகும்னா அந்த ஹீட் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். எப்படி வந்துட்டு ஹீட் ஆகுது, எதனால ஹீட் ஆகுது, எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஹீட் வந்துட்டு பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஹீட் ஏறுறதுனால அந்த மெட்டீரியலை வந்து அஃபெக்ட் பண்ணுமா, அந்த ஹீட் எப்படி பாஸ் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ளே ரைஸ் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சயின்டிஃபிக் மெத்தட் சொன்னோல, இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு இந்த சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்றது வந்துட்டு யூஸ் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். கிரீக் வேர்டு ஃபியூசிஸ், இதில் இருந்து தான் வந்துட்டு ஃபிசிக்ஸ்ன்ற வேர்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபியூசிஸ் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னா நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு என்னன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து இதுக்கு இயற்பியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையான இயல், இயற்கை ப்ளஸ் இயலை தான் வந்துட்டு இயற்பியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு இயற்கையை பற்றியோ அல்லது இயற்கை சார்ந்த ஒரு ஃபினோமினாஸ் பற்றியோ படிக்கிறதா வந்துட்டு என்னென்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எல்லா சயின்ஸுக்கும் பேசிக்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா இஸ் டீல் வித் இன் ஃபிசிக்ஸ். Hence, physics is considered as the most basic of all sciences. ஓகேங்களா? அதாவது இப்போ ஃபிசிக்ஸ் வந்துட்டு 2 அப்ரோச்சஸ் வந்து வச்சுருக்கு. ஒன்று வந்து யூனிஃபிகேஷன், இன்னொன்று வந்துட்டு ரிடக்ஷனிசம். ஓகேங்களா? யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா இணைக்கிறது, இணைத்தல் அப்படின்னு சொல்லலாம். ரிடக்ஷனிசம் அப்படின்னா பிரித்தல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இப்போ யூனிஃபிகேஷன் பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா attempts to explain diverse physical phenomena with a few concepts and laws in unification. அதாவது few concepts, அதாவது தத்துவங்கள், அதுக்கப்புறம் laws, விதிகள், இதை வந்து இணைக்கிற மாதிரி ஒரு லா வச்சு இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யூனிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் என்னென்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேங்களா? இதில் மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் தி எர்த்து. அதாவது எந்த ஒரு பொருளையும் நம்ம மேலே நோக்கி போடும்போது அது வந்து திரும்ப எர்த்துக்கு தான் வரும். இதுதான் வந்துட்டு மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் தி எர்த்து. ரெண்டாவது மோஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அரவுண்ட் தி சன். அதாவது என்னன்னா எல்லா பிளானட்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்குமா, சூரியனை சுற்றிட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றிட்டு இருக்கும். மூணாவது என்னன்னா மோஷன் ஆஃப் தி மூன் அரவுண்ட் தி எர்த்து. மூன் வந்துட்டு என்ன, அது எர்த்தை வந்து சுற்றிட்டு இருக்கும். மூன் வந்து எர்த்தை சுற்றிட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு 3 தனித்தனியாக வந்து 3 விளக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, 3 டெஃபினிஷன்ஸ் தனித்தனியா. பட் வந்துட்டு என்னன்னா இந்த 3க்குமே ஒரே ஒரு லாவை தான் வந்து பேசிக்கா வச்சு சொல்றாங்க. என்னன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற டெஃபனிஷன்ஸை வந்துட்டு ஒரே ஒரு லாவை வச்சு சொல்றதுனால இது வந்து யூனிஃபிகேஷன், இணைக்கிறதுனால, ஒரே லால இணைக்கிறதுனால இது யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிடக்ஷனிசம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா ரிடக்ஷனிசம். அதாவது an attempt to explain a macroscopic system in terms of its microscopic constituents is ரிடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்ரோஸ்கோபிக்னா இன்விசிபிள், அதாவது பார்க்க முடியாதது, அதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக்னா விசிபிள், அதாவது பார்க்கக்கூடியது. அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஸ்டாரு, மூணு, இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விசிபிளை இன்விசிபிளை வச்சு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ரிடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாக்பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சாக்பீஸ்ன்றது விசிபிள், அதோட துகள்கள் இருக்கும்ல அது வந்து இன்விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விசிபிளை இன்விசிபிளை வச்சு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ரிடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. கிளாசிக்கல் அப்படின்னா என்னன்னா பண்டைய அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய இயற்பியல். மாடர்ன்றது நவீன இயற்பியல். அதுதான் வந்து கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிக்கலில் வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மாடர்னில் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது வந்துட்டு என்னன்னா அதாவது த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பாடிஸ் வெதர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியையோ அல்லது மோஷனில் இருக்கிற பாடியையோ அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை வச்சு சொல்கிறது தான் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாக டிவைட் ஆகுது. என்னன்னா ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. டைனமிக்ன்றது மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. இதில் டைனமிக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்துட்டு கைனெட்டிக்ஸ், ஓகேங்களா. இதில் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா மோஷன் வந்து அதில் இன்வால்வ் ஆகும், ஓகேங்களா. அதான் வந்துட்டு கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மோஷனோ பாடியோட மோஷன் வந்து அதில் இன்வால்வ் ஆகும். கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பாடிஸ் இருக்குல்ல, அது வந்து ஃபோர்ஸஸை ரெஃபரன்ஸ் பண்ணாது. அதுதான் வந்துட்டு கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹீட்னால ஃபார்ம் ஆகிற எனர்ஜி அதை வச்சு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. தேர்ட் ஒன் ஆப்டிக்ஸ். அதாவது ஸ்டடி ஆஃப் லைட்டை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இதில் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது என்னென்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னட்டிசம்ன்றது காந்தவியல், ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்வாஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அக்வாஸ்டிக்ஸ்னா சவுண்டை வச்சு சொல்றது தான். அதாவது சவுண்டு வந்து எப்படி வந்து உருவாகுது, அது எப்படி வந்து பரவுது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்பேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் பாடிஸ் அந்த வச்சு தான் சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க. அதாவது த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் தி ஃபிசிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், ஓகேங்களா. ஸ்பேஸில் இருக்க பாடிஸ் வச்சு சொல்கிறது தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவிட்டி. அதாவது ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா இது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஸ்பேஸு, டைமு அண்ட் எனர்ஜி, இந்த மூணையும் மெயினாக வச்சு சொல்கிறது தான் வந்துட்டு இது மூணுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சொல்கிறது தான் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த மூணுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்கிறது, ஓகேங்களா. இதில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருப்போம். பட் வந்து பஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும், ஒரு மோஷனில் தான் இருக்கும். நம்ம தான் வந்து ரெஸ்ட்டில் இருப்போம், ஓகேங்களா. பஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவிட்டிக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா அதாவது என்னன்னா அணுவையும் அந்த அணுவை சார்ந்த நிலைகள், அதாவது அணுவோட உட்துகள்களை வச்சு சொல்றது தான் வந்துட்டு என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அணுவையும் அதோட அணு உட்துகள்களையும் வச்சு சொல்றது. The study of the discrete nature of phenomena at the atomic and subatomic levels. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகள்லாம் எப்படி அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு அதை பற்றின படிப்பு தான் வந்துட்டு என்னென்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஸ்டடி, ஓகேங்களா. த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம்.
நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஃபிசிக்ஸ். மாலிகுலர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதாவது அது வந்து என்ன ஸ்டடி அப்படின்னா, அதோட மாலிகுல்ஸோட பிஹேவியர், அதுக்கப்புறம் மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ஷன், ஒரு மாலிகுலில் இன்னொரு மாலிகுல் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு மாலிகுலர் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டிவோட்டட் டு தி ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட இயல்பு தன்மை சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து இதில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை வந்து விட்டுட்டேன். என்னென்னா நியூக்ளியை ஆஃப் ஆட்டம். நியூக்ளியை அப்படின்றது என்னென்னா அணுவோட அணுக்கரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டடி தான் வந்துட்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்ஷன். அதாவது ஸ்ட்ரக்சர்னா அது எப்படி இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் பண்புகள், ரியாக்ஷன்னா அதுக்குள்ளே என்ன ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் அணுவோட கருக்குள்ள. ஓகேங்களா, அணுக்கருக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸா. இது வந்துட்டு என்னென்னா த ஸ்டடி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மெட்டீரியல்ஸ். என்னென்னா சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ். அது போக இந்த சாலிடுக்கும் லிக்யூடுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கும், ரெண்டும் கலந்த மணிக்கு இருக்கும்ல, அதை வச்சு சொல்கிறது இந்த கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ டெவலப்பிங் ஃபீல்ட்ஸில் நானோ சயின்ஸு, ஃபோட்டோனிக்ஸ், இங்கெல்லாம் வந்துட்டு இந்த கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகுது. அது போக மெட்டீரியல் சயின்ஸில் வந்துட்டு இது வந்து அப்ளை ஆகுது. அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, அதாவது அந்த ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியலை நியூ மெட்டீரியலாக வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். விவி மாருதி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டையும் தாங்க. தேங்க்யூ.